தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் சேர்ந்தார். திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் சேர்ந்தார். திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு பலத்த அடி விழுந்தது. வரலாறு காணாத தோல்வியை திமுக சந்தித்தது. திமுக கூட்டணி கட்சியான 60 ஆண்டு காலம் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த ஒரு முக்கியமான கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான 4 இஸ்லாமிய கட்சிகள் உள்ளன. அவை யார் என்று சொன்னால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துள்ளது. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். நாகப்பட்டினத்தில் ஜவஹர்லால் வெற்றி பெற்றார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய நிலை உள்ளது. தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் அவர் செல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த மாநில அமைப்பு செயலாளர் புழல் ஷேக் அலி முகமது மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துள்ள இஸ்லாமிய கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு சென்றுள்ளார். அவர் ஏற்கனவே இஸ்லாமிய கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியில் தான் இருந்தார். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதால் ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு புழல் ஷேக் அலி முகமது தாவியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த பலர் அந்த கட்சியிலிருந்து விலகி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் விலகி வருகின்றார்கள். இது ஜவஹர்லாலுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.